எம்சி எஷர் வரைஞ்ச அந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் சர்க்கிள் லிமிட் 4 அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அத ஒரு தடவை பார்த்தா இருண்ட வானத்துல வெள்ளை நிற தேவதைகள் அழகா நடனம் ஆடுற மாதிரி தெரியும். ஆமா, அது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிப்பியான ஆர்ட் பீஸ். கரெக்ட். ஆனா அதை இன்னும் கொஞ்சம் உட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மொத்த அர்த்தமே அப்படியே மாறிடும். அதே வெள்ளை நிற பின்னணியில கருப்பு நிறத்துல கொம்புகள் முளைத்த அரக்கர்கள் பின்னி பிணைஞ்சிருக்கிறத தெளிவா பார்க்க முடியும். அதாவது தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் வேற வேற உருவம் இல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரே கோடுகள் தான் வரையப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா இது? அல்லது லார்ட் ஆஃப் தி ஃப்ளைஸ் கதையை எடுத்துக்கோங்களேன். சர்ச்ல பாட்டு பாடுற ரொம்ப ஒழுக்கமான ஸ்கூல் பசங்க ஒரு தீவுல தனியா மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே முகத்துல பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு. ஆமா, எந்த ஒரு எமோஷனோ இரக்கமோ இல்லாத கொலையாளிகளா மாறுறாங்க. இது வெறும் கதைன்னு நாம நினைக்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. உண்மைதான். அதுதான் மனித மனதோட ரொம்ப இருண்ட, ஆனா நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பக்கம். ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள இருக்கிற தேவதையும் அரக்கனும் ரொம்ப பக்கத்துல தான் டிராவல் பண்றாங்க. கண்டிப்பா. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப ரொம்ப மெல்லிசு. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல, அதாவது இந்த டீப் டைவ்ல நாம பார்க்க போறதும் இத பத்தி தான். பிலிப் ஜிம்பார்டோ எழுதின ரொம்பவே பிரபலமான ஆனா விவாதத்துக்குரிய ஒரு புத்தகம் தி லூசிஃபர் எஃபெக்ட். சைக்காலஜி ஃபீல்ட்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகம். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நோட்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு மைய கேள்வியை சுத்தி தான் வருது. அதாவது ஒரு சாதாரண நல்ல மனிதன் இப்படி இவ்ளோ கொடூரமானவனா மாறுறான். இது ஏதோ தத்துவார்த்தமான கேள்வி கிடையாது. சயின்ஸ், சைக்காலஜி, ஹிஸ்டரி மூணும் கலந்த ஒரு பெரிய புதிர். நாம பொதுவா என்ன நினைப்போம்னா, ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவன் பிறப்பிலேயே கெட்டவன், அவனோட கேரக்டர்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைப்போம் இல்லையா? கரெக்ட். ஆனா இந்த சோர்சஸ் எல்லாம் டோட்டலா வேற ஒரு விஷயத்த சொல்லுது. மனிதர்களை விட அவங்க இருக்கிற சூழ்நிலை, அதாவது சிச்சுவேஷன் எப்படி அவங்கள முழுசா மாத்துதுங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஓ, இப்போ எனக்கு இதுக்கு ஒரு அனலோஜி தோணுது. நம்ம ஊர்ல ஒரு கூடையில இருக்கிற சில அழுகிய ஆப்பிள்கள் மட்டும்தான் கெட்டதுன்னு நாம நம்புறோம். ஆனா இத ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். எப்படி? உங்ககிட்ட உலகத்திலே பெஸ்ட் ஹார்ட்வேர் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இருக்கலாம். அது எந்த குறையும் இல்லாத ஒரு சூப்பர் மெஷின். ஆனா அந்த கம்ப்யூட்டர் கொண்டு போய் வைரஸ் நிறைஞ்ச ஒரு கரப்டான சாஃப்ட்வேர் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த நல்ல கம்ப்யூட்டரும் வைரஸ் அட்டாக் ஆகி ஃபங்க்ஷன் மாறிடும். எக்ஸாக்ட்லி. தப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். கம்ப்யூட்டர் நல்லா இருந்தாலும் நெட்வொர்க் மோசமா இருந்தா சிஸ்டம் கரப்ட் ஆயிடும். மனிதர்களுக்கும் இதுதான் நடக்குதுன்னு இந்த புக் சொல்லுது. ரொம்ப சூப்பரான ஒரு அனாலஜி இது. அந்த நெட்வொர்க் எப்படி ஒரு சிஸ்டத்தையே மாத்துதுன்னு புரிஞ்சிக்க நாம வெறும் தியரிய மட்டும் பேசாம அந்த ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ட பத்தி பேசலாமா? ஆமா, 1971ல நடந்த அந்த உலக புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் சிறைச்சாலை பரிசோதனைக்குள்ள போகலாம். சைக்காலஜிஸ்ட் பிலிப் ஜிம்பார்டோ தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணாரு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட பேஸ்மெண்ட்ல ஒரு போலி சிறைச்சாலைய அச்சஸ்ல உருவாக்குனாங்க. இங்க நான் ஒன்னு சொல்லணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்க வந்தவங்க யாருமே நிஜமான கிரிமினல்ஸ் கிடையாது. ஆமா, சுத்தமா கிடையாது. எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத மென்டல் ஹெல்த் டெஸ்ட் எல்லாம் பண்ணி செலக்ட் பண்ணப்பட்ட ரொம்ப நார்மலான நல்ல காலேஜ் பசங்க. அவங்கள ஒரு நாணயத்தை சுண்டி போட்டு நீங்க கார்ட்ஸ் நீங்க பிரிசனர்ஸ் அப்படின்னு 2 குரூப்பா பிரிச்சாங்க. கரெக்ட். ஆகஸ்ட் 1971ல இது ஆரம்பிச்சது. இது வெறும் 2 வாரம் நடக்க வேண்டிய ஒரு சிமுலேஷன் கேம் மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. ஆனா அப்படி நடக்கலையே. கண்டிப்பா இல்ல. மொத நாள் அமைதியா போன அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்தடுத்த நாட்கள்ல உலகத்தையே நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கொடூரமா மாறுச்சு. காட்ஸா மாறின அந்த நார்மல் பசங்க, அந்த காலேஜ் பசங்க, ஆமா, கொஞ்ச நேரத்திலே பவரோட உச்சத்துக்கு போய் ரியல் லைஃப் வில்லங்கள் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. கைதிகளை நிர்வாணமா நிக்க வைக்கிறது, தலையில பைய மாட்டி மூச்சு முட்ட வைக்கிறது, பாத்ரூம் போக விடாம வாலியிலே மலங்களிக்க சொல்றது. ஐயோ, கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கே. நைட்டு புறா தூங்க விடாம டார்ச்சர் பண்றதுன்னு அவங்களோட கொடூரத்துக்கு அளவே இல்லாம போச்சு. கைதிகளா இருந்த பசங்க மென்டலி பிரேக் ஆகி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம். இத கேட்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம், அந்த பசங்களுக்கு இது வெறும் எக்ஸ்பெரிமெண்ட்னு நல்லாவே தெரியும் தானே? தியரி படி தெரியும். அவங்க உண்மையான ஜெயில்ல இல்ல, காலேஜ் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள யாரும் கட்டாயப்படுத்தல. எந்த நிமிஷம் வேணும்னாலும் நான் இந்த கேம்ல இருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாமே. இது எப்படி சாத்தியம்? யாருமே ஏன் போகல? அங்கதான் சிச்சுவேஷனோட அந்த அசுர பலம் வேலை செய்ய ஆரம்பிச்சது.
கொஞ்ச நாள்லயே அது ஒரு காலேஜ் பேஸ்மெண்ட் அப்படிங்கிற ரியாலிட்டி அவங்க மைண்ட்ல இருந்து அழிஞ்சு போச்சு. வாட்? நிஜமாவா? ஆமா, அவங்க அந்த கேரக்டராவே மாறிட்டாங்க. கைதிகள் நிஜமாவே தங்கள ஒரு குற்றவாளியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ண பிலிப் ஜிம்பார்டோவே அந்த வலையில விழுந்துட்டாரு. என்னது, அந்த சைக்காலஜிஸ்டே ட்ராப் ஆயிட்டாரா? ஆமாங்க, ஜிம்பார்டோ தனக்கு தானே அந்த ஜெயிலோட சூப்பரிண்டெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு கற்பனை பதவியை கொடுத்துக்கிட்டார். ஓ மை காட். ஒரு நாள் ஒரு கைதி ரொம்ப மனமுடைந்து கத்தி அழுகிறான். ஒரு நார்மலான சைக்காலஜிஸ்டா ஜிம்பார்டோ என்ன பண்ணிருக்கணும்? எக்ஸ்பெரிமெண்ட்டை நிப்பாட்டிட்டு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். ஆனா அவர் அப்படி பண்ணல. சூப்பரிண்டெண்டன்ட் கேரக்டர்ல மூழ்கி போன ஜிம்பார்டோ இந்த கைதி வெளியே போய் மத்தவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம ஜெயில அட்டாக் பண்ணுவானோ அப்படின்னு பயந்து, அந்த போலி ஜெயிலையா? ஆமா, அந்த போலி ஜெயில எப்படி பாதுகாக்கிறதுன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு ரிசர்ச்சரா அவரோட அப்ஜெக்டிவிட்டி முழுசா அழிஞ்சு போச்சு. இது நிஜமாவே நம்ப முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வந்தவரே தன்னோட ஐடென்டிட்டிய மறந்துட்டாரு. இது எப்படி நடக்குது? சாதாரண மனித மூளைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? திடீர்னு ஒருத்தன் எப்படி இவ்ளோ கொடூரமா மாற முடியும்? இதுக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான 2 சைக்கலாஜிக்கல் ட்ரிகர்ஸ் இருக்குன்னு நம்ம சோர்சஸ் சொல்லுது. ஓகே, அது என்னென்ன? இதுல முதல் ட்ரிகர் இண்டிவிஜுவேஷன், அதாவது தனித்தன்மையை இழத்தல். 2வது ட்ரிகர் டீஹியூமனைசேஷன், அதாவது மனிதத்தன்மையை அழித்தல். இந்த 2 ப்ராசஸ் மூலமா தான் ஒரு நல்ல மனுஷன் கொடூரமா மாறுறான். இண்டிவிஜுவேஷன், அதாவது ஒருத்தன் தன்னோட தனிப்பட்ட அடையாளத்தை இழக்கிறது. இது கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணுவோமா? கண்டிப்பா. ஜிம்பார்டோ தன்னோட புக்ல மானுடவியலாளர் வாட்சன் செஞ்ச ஒரு கல்ச்சுரல் ஸ்டடியை கோட் பண்றாரு. உலகத்துல இருக்கிற பல பழங்குடியினங்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி முகத்துல பெயிண்ட் அடிச்சுக்குவாங்க, இல்லனா பெரிய பெரிய மாஸ்க் போட்டுக்குவாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி முகத்தை மறைக்கிற பழங்குடியினர் போர்ல எதிரிகளை ரொம்ப கொடூரமா சித்திரவதை செஞ்சு கொல்றதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம்னு அந்த ரிசர்ச் சொல்லுது. ஓ, ஏன்னா அவங்களோட உண்மையான முகம் யாருக்கும் தெரியாது. நாம யாருன்னு தெரியாதப்போ எந்த தப்பு வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு தைரியம் வந்துருது. அதேதான், சைக்காலஜில இத அப்போலோனியன் வெர்சஸ் டயோனிஷியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. முகம் தெரியற வரைக்கும் மனிதர்கள் அப்போலோனியன் மனநிலையில இருப்பாங்க. அதாவது லாஜிக், ரூல்ஸ், கட்டுப்பாடு எல்லாமே வேலை செய்யும். ஆமா, ஆனா இப்போ முகம் மறைக்கப்படுதோ அப்போ அவங்க டயோனிஷியன் மனநிலைக்கு மாறிடுவாங்க. இது டோட்டலா இமோஷனல் கண்ட்ரோல் இல்லாத ஒரு மூர்க்கத்தனமான நிலை. தனிப்பட்ட பொறுப்பு அங்க 0 ஆயிடும். இத கேட்கும்போது எனக்கு உடனடியா ஞாபகம் வர்றது நம்ம சோஷியல் மீடியா தான். எப்படி சொல்றீங்க? இப்போ ட்விட்டர்லயோ ரெடிட்லயோ பாருங்களேன், நிஜ வாழ்க்கையில ரொம்ப சாஃப்டா அமைதியா பேசுற ஒருத்தர் ஒரு ஃபேக் ஐடி, ஃபேக் டிபிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். எவ்வளோ கொடூரமான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. ஆமா, நேர்ல ஒருத்தர் முகத்தை பார்த்து சொல்ல தயங்குற கேவலமான வார்த்தைகளை இணையத்துல அனானிமஸ்வா இருக்கும்போது ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. இதுவும் ஒரு வகையான இண்டிவிஜுவேஷன் தானே? பெர்ஃபெக்ட். இது 100% அதே சைக்காலஜி தான். முகம் தெரியாதப்போ நமக்கான கான்சிக்வன்சஸ் கிடையாதுன்னு மூளை நம்ப ஆரம்பிக்குது. அதனால தார்மீக கட்டுப்பாடுகள் ரிலாக்ஸ் ஆகுது. இதுதான் முதல் ஸ்டெப். ஓகே, அப்போ 2வது ஸ்டெப். இப்போ 2வது ட்ரிகரான டீஹியூமனைசேஷன், அதாவது மனிதத்தன்மையை அழிக்கிறது பத்தி பார்ப்போம். ஆல்பர்ட் பாண்டுரா அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் மனிதர்கள் எப்படி தங்களோட தார்மீக கட்டுப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்திக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்குறாரு. அதாவது எதிரிகளை மனிதர்களாவே பார்க்காம அவங்கள விலங்குகள் மாதிரியோ இல்ல வெறும் நம்பர்ஸ் மாதிரியோ பார்க்கறது. கரெக்ட். ஸ்டான்ஃபோர்ட் ஜெயிலையும் இதுதானே நடந்துச்சு. கார்ட்ஸ் அந்த கைதிகளை பேர் சொல்லி கூப்பிடவே இல்ல, அவங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும்தான். கைதி எண் 5704 இங்க வா, கைதி 8612 புஷ்அப்ஸ் எடு, இப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. ஆமா, ஒருத்தர அவரோட பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கும் நம்பர் சொல்லி கூப்பிடுறதுக்கும் மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் கேப் இருக்கு. ராமு, எனக்கு வலிக்குது அப்படின்னு அவன் சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கிற மனிதத்தன்மை விழிச்சுக்கும். ஏன்னா அங்க ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு. ஆனா நம்பர் 5704 அழுகிறான் அப்படின்னு மூளை ரெக்கார்ட் பண்ணும்போது அங்க எந்த எம்பத்தியும் வராது. தத்துவஞானி மார்ட்டின் போபர் இது ரொம்ப அழகா சொல்றாரு. மனிதர்களுக்கு இடையில இருக்கிற ஐ தவ், அதாவது நான் நீ அப்படிங்கிற உறவு எப்படி ஒரு ஐ இட், அதாவது நான் அது அப்படிங்கிற உயிரற்ற பொருளுக்கான உறவா மாறுதுன்னு விளக்குறாரு. ஒருத்தனை மனுஷனா பார்க்காம ஒரு பொருளா பார்க்க ஆரம்பிச்சுட்டா அவனை சித்திரவதை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாக்ட்லி. ஐடென்டிட்டியை மறைக்கிறதும் சக மனுஷனை நம்பரா பார்க்கறதும் ஒரு காலேஜ் பேஸ்மெண்ட்ல நடந்த கேம்லயே இவ்ளோ பெரிய பேரழிவை உருவாக்குதுன்னா, இதையே நிஜமான ஒரு போர் நடக்கிற இடத்துல ரியல் துப்பாக்கிகள், ரியல் பவர் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணா என்ன ஆகும்? அது ரொம்பவே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆமா,
இது நம்மள நேரா ஈராக்கோட அபு கிரைப் ஜெயிலுக்கு கொண்டு போகுது. ஆமா. லேப்ல இருந்து இப்போ நாம ரியல் வேர்ல்டுக்கு வரோம். 2003 மற்றும் 4 டைம்ல ஈராக்ல இருக்கிற அபு கிரைப் ஜெயில்ல அமெரிக்க ராணுவ காவலர்கள் கைதிகளை எப்படி சித்திரவதை பண்ணாங்க அப்படிங்கிற புகைப்படங்கள் வெளியாகி உலகத்தையே அதிர வச்சது. குறிப்பா இவான் சுஃப்ரெட்ரிக் மாதிரி மிலிட்டரி கார்ட்ஸ் பண்ண கொடூரங்கள், அந்த போட்டோஸ்லாம் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கும். ரொம்பவே. கைதிகளை முழுசா நிர்வாணமாக்கி அவங்க தலையில கருப்பு பைகளை மாட்டி நாய் மாதிரி கழுத்துல பெல்ட் போட்டு இழுத்துட்டு போறது. ஸ்டான்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல காட்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதோட பன்மடங்கு வெர்ஷன் அங்க நிஜத்துல நடந்துச்சு. ஆனா இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த இவான் ஃப்ரெட்ரிக் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நார்மலான, எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன்தான். அதத்தான் அதிகாரப்பூர்வ விசாரணை அறிக்கையான ஸ்லெசிஞ்சர் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுச்சு. அந்த ரிப்போர்ட் அபு கிரைப்ல நடந்த கொடூரங்களுக்கும் ஸ்டான்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற நேரடி ஒற்றுமையை டாக்குமெண்ட் பண்ணுச்சு. ஓ, அந்த அளவுக்கு லிங்க் இருந்துச்சா? ஆமா. அந்த ஜெயில்ல நைட் ஷிஃப்ட்ல இருந்த கார்ட்ஸுக்கு சரியான ட்ரைனிங் கிடையாது, தெளிவான ரூல்ஸ் கிடையாது. இன்டரோகேஷனுக்கு முன்னாடி கைதிகளை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குங்க அப்படின்னு மேலிடத்திலிருந்து வந்த ஒரு குழப்பமான உத்தரவு தான் எல்லாத்துக்கும் காரணம். இங்க நாம நம்மளோட சோர்சஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த எந்த சார்பும் இல்லாம பதிவு செய்யணும். இந்த புக் புஷ் நிர்வாகத்தோட பயங்கரவாதத்திற்கு எதிரான போர்க்கொள்கைகள் எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஈவிலா, அதாவது நிர்வாக ரீதியான கொடூரமா மாறுச்சுன்னு அனலைஸ் பண்ணுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நாம இங்க எந்த பொலிட்டிக்கல் சைடும் எடுக்கல, லெஃப்ட் ரைட் பாலிடிக்ஸ்குள்ள நாம போகல. ஆனா சிஸ்டம் எப்படி மேலிடத்துல இருந்து கீழ்மட்டத்துல இருக்கிற காட்ஸ் வரைக்கும் ஒரு கொடூரமான சூழ்நிலைய செட் பண்ணுச்சுன்னு புக்ல இருக்கிறத உள்ளபடியே நம்ம பாக்குறோம். ரொம்ப கரெக்ட். ஜிம்பார்டோவோட கோர் ஆர்குமெண்ட் இதுதான். அபு கிரைப் கொடூரங்களுக்கு காரணமா ஒரு சில பேட் ஆப்பிள்ஸ மட்டும் கை காட்டிட்டு சிஸ்டம் தப்பிக்க பாக்குது. அந்த அழகிய ஆப்பிள்கள். ஆமா, ஆனா உண்மையான பிரச்சனை அந்த ஆப்பிள்கள் இல்ல. அந்த ஆப்பிள்களை வச்சிருக்கிற பேட் பேரல், அதாவது அழுகிய பீப்பாய். அந்த பீப்பாயை உருவாக்குன அமைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவர் வாதிடுறாரு. இங்க தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நீங்க சொல்ற மாதிரி அமைப்பு மோசம், சூழ்நிலை மோசம்னு ஒத்துக்கலாம். ஆனா அதுக்காக ஒரு தனி மனுஷன் பண்ற கொடூரங்களை நாம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? புரியுது. ஏன் மேல தப்பில்ல பாஸ், சிஸ்டம் சரியில்லை. மேலிடத்துல ஆர்டர் போட்டாங்க, அதான் நான் கைதிகளை சித்திரவதை பண்ணேன் அப்படின்னு ஒருத்தன் கேஷுவலா சொல்லிட்டு தப்பிக்க முடியாதே. இது தனி மனித பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி இல்லையா? இது ரொம்ப வேலிடான கேள்வி. ஜிம்பார்டோ தன்னோட புக்ல இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு பதில் சொல்றாரு. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது குற்றங்களை நியாயப்படுத்துறதோ கிடையாது. தப்பு செஞ்சவன் கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். ஆனா வெறும் அந்த தனி நபரை மட்டும் தண்டிச்சுட்டு நாம அமைதியா இருந்தோம்னா, நாளைக்கு வேற ஒரு நல்ல மனுஷன் அந்த சிஸ்டம்குள்ள போகும்போது அவனும் இதே தப்பு பண்ணுவான். நோய்க்கான அறிகுறியை மட்டும் மாத்திரை போட்டு அமுக்குற மாதிரி இது. ஓ, மூல காரணம் அப்படியே தான் இருக்கும். கரெக்ட். ஆனா சைக்காலஜி என்ன பண்ணுதுன்னா, நோய்க்கான மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த பீப்பாயை எப்படி சுத்தம் பண்றது, எப்படி சிஸ்டத்தை மாத்துறதுன்னு வழிகாட்டுது. ஓகே, இப்போ கிளியரா புரியுது. அதாவது குற்றவாளிக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும், ஆனா அதே சமயம் அவன் குற்றவாளியா மாற காரணமா இருந்த அந்த அமைப்பையும் சரி பண்ணணும். சரி, நம்ம இது வரைக்கும் தப்பு பண்ணவங்கள பத்தி, சித்திரவதை பண்ணவங்கள பத்தி மட்டும்தானே பேசிட்டு இருக்கோம். ஆனா இவ்ளோ பெரிய தப்பு நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தவங்கள பத்தி பேசலனா இந்த டீப் டைவ் முழுமையடையாது. எக்ஸாக்ட்லி. புக்கோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சாப்டர் இதுதான், செயல்படாமையின் கொடூரம். தப்பு பண்றவங்களை விட அதை கண்டும் காணாமலும் அமைதியா வேடிக்கை பார்க்கிற அந்த பார்வையாளர்கள் தான் ஒரு கொடூரம் வளர்றதுக்கு மிகப்பெரிய காரணம்னு ஜிம்பார்டோ சொல்றாரு. இது நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பாக்குறோமே. ஒரு கெட்ட போலீஸ்காரர் ஸ்டேஷன்ல ஒருத்தரை லாக்அப்ல வச்சு அடிக்கும்போது அங்க இருக்கிற நல்ல போலீஸ்காரர்கள் அதை தடுக்காம நமக்கே வம்புன்னு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆமா, இல்லனா கார்ப்பரேட் கம்பெனிகள்ல, உதாரணமா என்ரான் மாதிரி பெரிய கம்பெனிகள்ல நடந்த $1 பில்லியன் ஊழல்களை அங்க வேலை பார்த்த நூற்றுக்கணக்கான அக்கவுண்டன்ட்ஸ் பார்த்திருப்பாங்க. ஆனா தங்களுக்கு வேலை போயிடுமோன்ற பயத்துல அமைதியா இருந்திருப்பாங்க. கரெக்ட். அவங்களோட அந்த மௌனம் தான் அந்த ஊழலை அவ்ளோ பெருசா வளர்த்துச்சு. அதேதான். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும்போது அந்த 6 நாட்கள்ல சுமார் 50க்கும் மேற்பட்ட வெளியாட்கள், அதாவது சக பேராசிரியர்கள், ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் சில போலீஸ் அதிகாரிகளே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு விசிட் வந்திருக்காங்க. அங்க பசங்க எவ்ளோ கொடூரமா சித்திரவதை செய்யப்படுறாங்கன்னு அவங்க கண்ணால பார்த்தாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஆனா ஒருத்தர் கூட என்னப்பா பண்றீங்க, இதை உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல.
எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க தான். ஆனா அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யாரு தான் நிப்பாட்டினா? எப்படி முடிவுக்கு வந்துச்சு? 6வது நாள் கிறிஸ்டினா மாஸ்லாக் அப்படிங்கிற ஒரு சக ரிசர்ச்சர் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்க உள்ள நுழையும் போது கார்ட்ஸ் எல்லாம் கைதிகளோட தலையில பைய மாட்டி அவங்கள ஒரு மிருகம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ம். மத்த எல்லாரும் அதை சாதாரணமா கடந்து போக கிறிஸ்டினா மட்டும் கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. நேரா ஜிம்பாடோ கிட்ட போய் கண்ணீரோட ரொம்ப ஆக்ரோஷமா சத்தம் போடுறாங்க. நீங்க இந்த சின்ன பசங்களுக்கு பண்றது ரொம்ப பெரிய கொடூரம். உங்களுக்கு என்னாச்சு? இதை இப்படியே விட்டுருவீங்களா? அப்படின்னு ஜிம்பாடோ முகத்துல அரைஞ்ச மாதிரி கேக்குறாங்க. வாவ்! அந்த ஒரு குரல், அந்த ஒருத்தரோட தலையீடு தான் எல்லாத்தையும் மாத்திருக்கா. ஆமா, அது வரைக்கும் அந்த சூப்பரிண்டெண்டன்ட் மாயில இருந்த ஜிம்பாடோவுக்கு கிறிஸ்டினாவோட அந்த வார்த்தைகள் தான் ஒரு பெரிய செருப்படியாட்டமா விழுந்து அவரை சுயநினைவுக்கு கொண்டு வந்துச்சு. அடுத்த செகண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முழுசா கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. இத கேட்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா தோணுது. நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதா இங்க கேள்வி. நீங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்லயோ, இல்ல நீங்க படிக்கிற காலேஜ்லயோ, இல்ல உங்க கண் முன்னாடி ரோட்லயோ ஏதோ ஒரு அநீதி நடக்குது. ம் ஒருத்தர தேவையில்லாம ஹராஸ் பண்றாங்க. அப்போ இது நமக்கான பிரச்சனை இல்ல, நாம எதுக்கு உள்ள போய் மாட்டிக்கணும் அப்படின்னு நீங்க கடந்து போன அந்த தருணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அமைதி, அந்த மௌனம், அதுவுமே ஒரு வகையில கொடூரம் தானே. தப்பு நடக்கிறத பார்த்தும் விலகி போற ஒவ்வொரு நொடியும் நாம அந்த அநீதிக்கு, அந்த சிஸ்டம்க்கு துணை போறோம் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. மிக சரியான அப்சர்வேஷன். அநீதியை கண்டும் காணாமல் கடந்து போறதுதான் கொடூரம் செய்யறவங்களுக்கு நாம கொடுக்கிற மிகப்பெரிய மறைமுக அங்கீகாரம். இந்த புத்தகத்தோட முழு சாராம்சமும் இதுதான். நாம யாருமே ஸ்பெஷல் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு சூழ்நிலைக்கும் சிஸ்டமுக்கும் இரையாக கூடியவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது நம்ம மைண்ட்ல நாம எப்பவுமே ஒரு ஹீரோவா தான் இருப்போம். நான்லாம் அந்த ஜெயில இருந்திருந்தா நான் நல்லா காட்டா இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய இரும்பு சுவர்லாம் கிடையாது. அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற ரொம்ப ஈஸியா தாண்டக்கூடிய ஒரு மெல்லிய கோடு. அதை தாண்டறது எவ்வளவு சுலபம்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம அந்த வலையில விழாம தப்பிக்க முடியும். ஆமா, ஒரு சிஸ்டம் உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப விழிப்புடன் இருக்கணும். சோ இந்த மொத்த டிஸ்கஷன்ல இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். எப்பவாவது எந்த ஒரு அமைப்போ கம்பெனியோ உங்கள சக மனிதர்களா அவங்களோட பேர் சொல்லி கூப்பிடாம நம்பர்ஸாலோ இல்ல லேபிள்ஸாலோ கூப்பிட சொல்லுதோ, அல்லது எப்பவாவது உங்களோட முகம், உங்களோட ஐடென்டிட்டி மறைக்கப்பட்டு நீங்க ஒரு கூட்டத்துல ஒருத்தரா மாறுறீங்களோ, அப்போ அலர்ட் ஆயிடுங்க. உங்கள அறியாமலேயே நீங்க லூசிஃபர் எஃபெக்ட் வலையில விழப்போறீங்கன்னு அர்த்தம். அதே சமயம் இந்த புத்தகம் வெறும் மனிதர்களோட இரண்ட பக்கங்களை மட்டும் பேசிட்டு நம்மள பயமுறுத்தி விட்டுடல. கடைசியா இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்குது. அதுக்கு பேரு த பன்னாலிட்டி ஆஃப் ஹீரோயிசம், அதாவது வீரத்தின் சாமானியத்தன்மை. இந்த பனாலிட்டி ஆஃப் ஹீரோயிசம், இத கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இதுக்கு முன்னாடி பன்னாலிட்டி ஆஃப் ஈவில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தீமைங்கிறது ரொம்ப சாதாரணமானதுன்னு. ஜிம்பாடோ என்ன சொல்றாருன்னா, சாதாரண மனிதர்களால எப்படி சூழ்நிலையோட தாக்கத்தால மிகப்பெரிய கொடூரங்களை செய்ய முடியுமோ, அதே சாதாரண மனிதர்களால மிகப்பெரிய தியாகங்களையும் வீரச் செயல்களையும் செய்ய முடியும்னு சொல்றாரு. ஓ, அதாவது ஹீரோக்களும் சாதாரண மனிதர்கள் தானா? எக்ஸாக்ட்லி. ஹீரோக்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ சூப்பர் பவர்ஸோட வானத்திலிருந்து குதிக்கிறவங்க கிடையாது. சாதாரண சூழ்நிலைகள்ல அநீதி நடக்கும்போது தங்களோட மௌனத்தை களைச்சிட்டு எவன் ஒருத்தன் தைரியமா குரல் கொடுக்கறானோ அவன்தான் உண்மையான ஹீரோ. ஒரு சாதாரண மனுஷன் அரக்கனா மாற முடியும்னா, அதே சாதாரண மனுஷனால தேவதையாகவும் ஹீரோவாகவும் மாற முடியும். கிறிஸ்டினா மாஸ்லாக் செஞ்சது அதானே. அவங்க ஒன்னும் வண்டர் வுமன் கிடையாது, வெறும் ஒரு ரிசர்ச்சர். ஆமா, ஆனா அவங்க குரல் கொடுத்தாங்க. கரெக்ட். அந்த இடத்துல தப்புன்னு சொல்ல அவங்களுக்கு அந்த தைரியம் வந்துச்சு. சோ இதுதான் உங்களுக்கான ஃபைனல் தாட். நாளைக்கே உங்க கண் முன்னாடி ஒரு அநீதி நடக்கும்போது, உங்களுக்கான அந்த அழைப்பு மணி ஒலிக்கும்போது, நீங்க அந்த கூட்டத்துல ஒருத்தரா மௌனமா வேடிக்கை பார்க்க போறீங்களா? இல்ல அநீதிக்கு எதிரா ஒரு ஹீரோவா எழுந்து நிக்க போறீங்களா? நீங்க யாருங்கிறத அந்த சூழ்நிலை முடிவு செய்ய போகுதா? இல்ல நீங்க முடிவு செய்ய போறீங்களா? இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.